தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து கொண்ட மிக உயரிய பொறுப்பு. மத்திய அரசிடமிருந்து மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள், புதிய திட்டங்களுக்கான அனுமதிகள் ஆகியவற்றை தொய்வின்றி பெற டெல்லியில் செயல்படும் ஒரு தொடர்பு பாலம்தான் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி. வழக்கமாக முந்தைய திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது. வரலாற்றிலேயே முதல் முறையாக அரசியல்வாதி அல்லாத பிரஸ்டிஜ் நிறுவனத்தின் முன்னாள் சிஇஓவும் ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளருமான கே வெங்கட நாராயணாவை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. அமைச்சருக்கு நிகரான பதவியில் தமிழர் அல்லாத கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் சாடி உள்ளன. நேரடியாக முதல்வரின் கீழ் செயல்படும் அதிகாரம் கொண்ட இப்பதவியின் மூலம் மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளை வெங்கட நாராயணா நேரடியாக சந்திக்க முடியும். மத்திய அரசின் திட்டங்களையும் நிதியையும் தமிழ்நாட்டிற்கு விரைந்து கொண்டுவர முதல்வர் விஜய் இந்த அதிரடி உத்தியை கையாள்வதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள்.